வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்த தேதியில் எந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்க போறாங்க, வாரத்தின் 7 நாட்களிலும் பொருட்கள் கிடைக்குமா, எல்லா அட்டைதாரர்களுக்கும் இந்த சேவை கிடைக்குமா அப்படிங்கிற தகவலையும், வீடு தேடி கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்கும் பொழுது சரியான எடையில் கொடுப்பார்களா, யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பெயர் பட்டியலை எப்படி தெரிஞ்சுக்கணும், மேலும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்களை இலவசமாக வீடு தேடி கொண்டு வந்து விநியோகம் செய்யக்கூடிய திட்டத்தை ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயுமானவர் திட்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதனால் 21,70,454 பேர் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் குறித்து அரசு செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சேவைகள் மக்களின் வீடு தேடி சென்றடையும் நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று சென்னையில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக 34,809 நியாய விலை கடைகளை சேர்ந்த 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட 15,81,364 குடும்ப அட்டைகளில் உள்ள 20,42,657 பயனாளர்களும் 91,969 குடும்ப அட்டைகளில் இருக்கக்கூடிய 1,27,797 மாற்றுத்திறனாளிகளுமாக மொத்தம் 16,73,333 குடும்ப அட்டைகளில் இருக்கக்கூடிய 21,70,454 பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளர்களின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. மின்னணு எடை தராசு, இபிஓஎஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய விலை கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 வயதுக்கு மேலுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று குடிமை பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு கூடுதலாக 30.16 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செய்வதுடன் அவர்தம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று இந்த திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைக்கும் வேளையில் மற்ற மாவட்டங்களில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் இதில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தாயுமானவர் திட்டமானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே பயனாளிகளின் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. அதோடு அவர்கள் ரேஷன் பொருட்களை கொடுக்கும் பொழுது மின்னணு எடை தராசு, இபிஓஎஸ் கருவி மூலமாக சரியான எடையில் ரேஷன் பொருட்களை கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.